வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் 28/11/2024 நடந்த ஷிஃப்ட் 1 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஒரு அரை வட்டத்தில் அமைந்து 6 சென்டிமீட்டர் அரை வட்டம் கொண்டுள்ள ஒரு அரை வட்டத்தில் 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்டுள்ள ஒரு அரை வட்டத்தில் வந்து அமையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்ன கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஒரு அரை வட்டம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த அரை வட்டத்தில் இந்த ஆரத்தினுடைய மதிப்பு 6 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே அமையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணம், ஒரு முக்கோணத்தினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பாயிண்ட், அதாவது இது ஓன்னு வச்சுக்கலாம், ஒரு நிமிஷம், இதை ஏன்னு வச்சுக்கலாம், மையப்புள்ளியை இது வந்து பின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளவு 6 சென்டிமீட்டர். அப்படின்னா இங்கேருந்து, ஏன்னா இதுவும் ஆரம் தானே, ஏசின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏபி ஏசி இது ரெண்டுமே வந்து அந்த அந்த அரைவட்டத்தின் ஆரம் தான். ஓகேவா? முக்கோணத்தினுடைய அடிப்பாகம் இது வந்து டின்னு வச்சுக்கலாம். பிடி வந்து என்னவாக இருக்குது, அதனுடைய அடிப்பாகமாக இருக்குது, அந்த முக்கோணத்தினுடைய அடிப்பாகம். சரிங்களா? ஏசின்றது என்ன, அதனுடைய ஹைட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அப்போ டிபி வந்து என்னவாக இருக்கும், டிபி இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6. ஸோ டோட்டல் வந்து டிபி என்னவாக இருக்கும் அப்படின்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான் டிபியோட லென்த்து. எல்லா லென்த்து தானச்சு. முக்கோணத்தின் அடி, ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ட்ரையாங்கிளோடைய ஏரியா ஃபார்முலா அரை பிஹெச். பின்றது பேஸ், ஹெச்ன்றது ஹைட்டு. பேஸ் என்ன நமக்கு 12 சென்டிமீட்டர், அரை இன்ட்டு 12 இன்ட்டு ஹைட்டு 6 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 6 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி வரும். அவ்வளோதான். இந்த ஏபியும் ஏசியும் ஆரம் தான். ஸோ அந்த ஏசியை வந்து நம்ம ஹைட்டாக வந்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், மேட்ரு ஓவர். ஒரு அரை வட்டத்தில் அமையக்கூடிய 6 சென்டிமீட்டர் அரை வட்டத்தில் அமையக்கூடிய மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்ன கேட்டாங்கன்னா, இதை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் வந்து கணக்கு போட வேண்டியிருக்கும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கணக்கு, ஒரு சம் ஆஃப் மணி, ஒரு அமௌண்ட்டை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அது வந்து 2 வருஷத்தில் 578 ரூபா 40 பைசான்னு சொல்லி மாறுது. 3ஆவது வருஷத்தில் அது 614 ரூபா 55 பைசான்னு சொல்லி மாறுது. அப்படின்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமாக ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த அமௌண்ட்டு வந்து சம் ஆஃப் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிறோம், 100ன்னு வச்சுக்கிறோம். இப்போது இது வந்து 100. சரிங்களா? இதுக்கு வந்து 10% வட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அசல் வந்து 100 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% வச்சுக்கலாம். அப்போ மொதல் வருஷம் வந்து வட்டி எவ்வளோவா இருக்கும், 1000 ரூபா வச்சுக்கலாம். 1000 ரூபா அப்படின்னா மொதல் வருஷத்துக்கு வட்டி எவ்வளோவா இருக்கும், 100% இருக்கும். 100 ரூபான்னு சொல்லியிருக்கோம். 2ஆவது வருஷத்துக்கு அது 2ஆவது வருஷம் அசல் என்னவாக இருக்கும், 1000 + 100, 1100க்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வட்டி 110 ரூபான்னு சொல்லி வரும். 3ஆவது வருஷத்துக்கு என்ன வரும், இந்த 1100 + இந்த 100 110 இது எல்லாமே சேர்ந்து அசலாக வந்து மாறி நிற்கும். சரிங்களா? அதுதான் கூட்டு வட்டி. அப்போது என்ன, 1210 ரூபான்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு 100, ஒரு நிமிஷம், இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, இதெல்லாம் அசலுக்கு. அடுத்து இதுக்கு 10க்கு 10, 10, அடுத்து ஒரு 10, அடுத்து ஒரு 1 ரூபான்னு சொல்லியிருக்கோம். அப்போது 3ஆவது வருஷம் வந்து அசல் எவ்வளோ இருக்கும், 1210 ரூபா இருக்கும். 1210 ரூபாய்க்கு வட்டி எவ்வளோ, 121 ரூபான்னு சொல்லியிருக்கோம். 1210 ரூபாய்க்கு வட்டி 10% வட்டி 120 ரூபான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 121 ரூபா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மொதல் வருஷத்துக்கு வெறும் அசல் வட்டி தனி வட்டி மாதிரியே தான் கிடைக்கும். 2ஆவது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம், மொதல் வருஷம் கிடைச்ச வட்டியும் அசலாகவே மாறி நிற்கும். சரிங்களா? இப்போ 3ஆவது வருஷத்துக்கு முதல் 2 வருஷத்தில் கிடைச்ச வட்டியும் முதல்ல இந்த ஆரம்பத்தில் அசலும் சேர்ந்து அந்த மொத்த தொகை வந்து அசலாக வந்து மாறி நிற்கும். இப்படி தான் வந்து கூட்டு வட்டி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் என்ன ஆக போகிறோம் இப்போ அப்படின்னா, அதன்படி இந்த 2ஆவது வருஷத்துக்குள்ள அமௌண்ட் வந்து 3ஆவது வருஷத்துக்கு என்னவா நிற்கும், அசலாக வந்து நிற்கும். அசல் எவ்வளோவா இருக்கும், 578.40 ரூபான்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? 3ஆவது வருஷம் டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்குது, டோட்டல் அமௌண்ட்டு 614 ரூபா 55 பைசான்னு சொல்லியிருக்கு.
இதுலேருந்து அந்த 578 ரூபா 40 பைசா கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் என்ன வரும்? 15 ஒரு நிமிஷங்க. எஸ் 36 ரூபா 15 பைசா சொல்லி வந்து நிற்கும். இது என்னது? 2ஆம் வருஷத்துக்கும் 3ஆம் வருஷத்துக்குள்ள வட்டியினுடைய வித்தியாசம். சரிங்களா? ஸோ இப்போ கணக்கு எப்படி ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ரேட்டுன்றது எல்லாம் ஒரு நிமிஷம். ரேட்டுன்றது என்ன எவ்வளவு? 36 ரூபா 15 பைசா. சரிங்களா? பிரின்சிபல் எவ்வளவு? 57 ரூபா 40 பைசா இன்ட்டு ரேட்டு ஒரு வருஷம். 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்குள்ள வித்தியாசம் ஒரு வருஷம். வருஷம் வந்து 1/100. இதை பெருக்குனிங்கன்னா ரேட் என்ன வரும் அப்படின்னா 36 ரூபா 15 பைசா 3615 ரூபா வகுத்தல் 57 578.40 பைசான்னு சொல்லியிருக்கோம். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6.25% சொல்லி வந்து நிற்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா முதல் வருடத்திலிருந்து சரிங்க 2ஆவது வருடத்துக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு முதல் வருடத்துலேருந்து வெறும் வட்டி மட்டும் தான் கண்டுபிடிப்பீங்க. 2ஆவது வருஷத்துக்கு வந்து வட்டி எதுக்கு வரும் அப்படின்னா இந்த மொத்த தொகை அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிப்பீங்க. ஸோ 3ஆவது வருஷத்துக்கு என்ன வரும்? முதல் 2 வருடத்தில் கிடச்ச அசல் வட்டி இது ரெண்டையும் சேர்த்து அமௌண்ட்டை தான் நம்ம வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டு 3ஆவது வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் நமக்கு வந்து 2ஆவது வருஷத்துக்கு 3ஆவது வருஷத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 36 ரூபா 15 பைசா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 2ஆவது வருஷத்துக்கு கிடச்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து அசலை பிரின்சிபலாக தான் எடுத்துருப்பீங்க. ஸோ இன்ட்டு மொத்தம் எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸ்? ஒரு வருஷம் பை 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னா கடைசியில் 6.25% வரும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. 3600 கீழே வந்து 600ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 578 600 சொல்லி ரஃபாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 6% சொல்லி வரும் மினிமம். அப்போது 6% க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஒரே ஆப்ஷன் 6.25% தான். ஸோ அதுதான் ஆன்சர். 2ஆவது வருடத்தில் கிடைக்கக்கூடிய 2ஆவது வருடத்துக்கான அசல் என்னவாக இருக்கும் அப்படின்னா முதல் வருடத்தில் கிடைத்த அசல் ப்ளஸ் அந்த மொத்த தொகையாக தான் இருக்கும். அசல் ப்ளஸ் வட்டி மொத்த தொகையாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்த கணக்கு ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பர். ஒரு நம்பர் வந்து 2488ஓட எந்த எண்ணை கூட்டினால் அந்த எண் வந்து 3 4 5 6 முழுமையாக வகுப்படக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குன்னு சொல்கிறது தான் கணக்கு. வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த 3 4 5 6 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 3 4 5 6 3ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 1 3 3 4 5 2. அதுக்கடுத்து 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 2 5 1. ஸோ 2 5 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ டோட்டலாக பிரிக்கலாம். 32 6 6 8 10 60ன்னு சொல்லியிருக்கோம். எல்சிஎம் என்னவாக இருக்கும்? எல்சிஎம் வந்து 60ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த 60 என்ன பண்ண போகிறோம்? இந்த எண்ணோட எந்த எண்ணை கூட்டினால், அதாவது 2488 ப்ளஸ் 2 கிடையாது எக்ஸ் ஏதோ ஒரு எண்ணை கூட்டினா அந்த எண்ணை வந்து மொத்தமாக என்ன ஆகும்? 60ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ 2488 வந்து 60ஆல் அடி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 6 240. சரிங்களா? மீதி 8 88 1 6 60. மீதி எவ்வளோ இருக்குது? 28. இந்த 28ஓடு எந்த எண்ணை கூட்டினால், சரிங்களா, எந்த எண்ணை கூட்டினா 60ஆல் வகுப்படும் அப்படின்னா 32ஆல் தான். 32 கூட்டினீங்கன்னா 60ஆல் டோட்டலாக வகுப்படும். ஸோ என்ன கேட்டிருக்கான்? லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் தட் கேன் ஆர்டர் டு 2488 ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசபிள். சரிங்களா? அப்படின்னா இந்த என்னோட 2488ஓட 32 கூட்டினீங்க அப்படின்னா அந்த எண் வந்து முழுமையாக வந்து இந்த எல்லா எண்களாலும் வந்து வகுப்படும். ஏன்னா அதனுடைய எல்சிஎம் 60. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கணக்கு என்னென்னா, இது வந்து லாஸ்ட் நேற்று பார்த்ததில் வந்து ஒரு 2 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா நேற்று என்ன பார்த்தோம்? லாஸ்ட் ஷிஃப்ட்டில் என்ன போட்டிருந்தாங்க? 2 முக்கோணம் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா EBC. சரிங்களா? இங்கே வந்து DEFன்னு வச்சுக்கலாம். இந்த முக்கோணங்களுடைய பக்கங்கள், அதாவது ஏரியா அந்த முக்கோணங்களுடைய ஏரியா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் ABC அப்பான் ஏரியா ஆஃப் DEF ஈக்குவல் டு
ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். சரிங்களா, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்போ ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அவ்வளோதான். அதாவது உதாரணத்துக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் பாருங்க, ஏபி ஸ்கொயர் அப்பான் சரிங்களா டிஇ ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம், அல்லது ஏசி ஸ்கொயர் அப்பான் டிஎஃப் ஸ்கொயர், அல்லது பிசி ஸ்கொயர் அப்பான் இஎஃப் ஸ்கொயர். இது வந்து பரப்பளவுக்கான சூத்திரம். சரிங்களா, இரண்டு சிமிலரான முக்கோணங்கள் கொடுத்துட்டாங்க, ரெண்டு முக்கோணம் வந்து சிமிலராக சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி நேற்று பார்த்துருந்தோம். அதுபடி அந்த பக்கங்களுடைய கரஸ்பாண்டிங் ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு வர்க்கங்களுக்கு வந்து இந்த பரப்பளவு வந்து சமமாக இருக்கும். இது வந்து மொதல் கான்செப்ட். இதே இது சுற்றளவு கேட்குறாங்க அப்படின்னா இந்த கணக்கில் என்ன கேட்டுருக்காங்க, ஏபிசி டிஎஃப் இதோடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் 75 சென்டிமீட்டர், அப்போ 40 சென்டிமீட்டர். அதில் மட்டும் பிசின்ற ஒரு பக்கத்தினுடைய அளவு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இஎஃப்னுடைய பக்கங்களுடைய அளவு கேட்குறாங்க. இப்போது இதே கான்செப்ட் படி ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது. சரிங்களா, நம்ம ஏரியா கான்செப்ட் பார்த்தோன்னா அதே மாதிரி இப்போ என்ன பார்க்க போகிறோம், சுற்றளவுக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா, டிஇஎஃப் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷங்க, கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். பெரிமீட்டர். சரிங்களா, அந்த முக்கோணத்தினுடைய பெரிமீட்டர் ஏபிசி. சரிங்களா, பெரிமீட்டர். அதே முக்கோணம் டிஇஎஃப் இரண்டு ஒத்த முக்கோணங்களின் சுற்றளவு அந்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்களின் அளவிற்கு சமமாக இருக்கும். ஏபி பை பிசி ஆர் பிசி பை இஎஃப் ஆர் ஏசி அப்பான் டிஎஃப் அந்த பக்கங்களுடைய அளவுக்கு சமமாக இருக்கும். ஒத்த பக்கங்களுடைய அளவுக்கு சமமாக இருக்கும். ஸோ இங்கே கணக்குப்படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசி அப்புறம் டிஎஃப்னுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க. இது வந்து எந்த பக்கங்களுடைய சமமாக இருக்கும், இப்போ பிசியோட அளவு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, இஎஃப்னுடைய அளவு தான் கேட்குறாங்க. ஸோ பிசியோட அளவு என்ன, 15 சென்டிமீட்டர். கீழே இஎஃபோட அளவு தெரியாது, ஸோ எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட மதிப்பு தானே வந்து நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5/75. சரிங்களா, இப்போ எக்ஸ் அடி கொடுத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் போகிறேங்க, எங்கே தப்பு பண்ணுறேன், 40 சென்டிமீட்டர். நீ கணக்குலேயே தப்பாக எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதலாம். முக்கோணம் ஏபிசியினுடைய சுற்றளவு 75 சென்டிமீட்டர், டிஎஃப்னுடைய சுற்றளவு 40 சென்டிமீட்டர், பிசியினுடைய அளவு கரஸ்பாண்டிங் ஒத்த சைடு சரியா 15 சென்டிமீட்டர். அப்போ இஎஃப் தான் கேட்குறாங்க. இஎஃப் எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5, 8. ஸோ எக்ஸோட மதிப்பு இணையாக இருக்குது. எக்ஸோட மதிப்பு 8 சென்டிமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு. சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா அந்த பக்கங்களுடைய அளவுக்கு சமமாக இருக்கும், ஒத்த பக்கங்களுடைய அளவுக்கு சமமாக இருக்கும். அதே பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா அந்த பக்கங்களுடைய வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இது மட்டும் நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. அடுத்த கணக்கு, ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து 2 கேண்டிடேட் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து வேலிட் ஓட்டில் 55% வந்து வாங்குறாரு. சரிங்களா, அதில் வந்து 20% ஆஃப் த ஓட் வந்து மொத்த ஓட்டில் 20% ஓட்டு வந்து இன்வேலிட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, மொத்த ஓட்டு எவ்வளவு 7500 சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படின்னா வின்னர் வந்து எவ்வளோ மெஜாரிட்டிலேருந்து ஜெயிச்சிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, கணக்கு ரொம்ப எளிமை. ஃபஸ்ட்டு வந்து 100% தான் ஓட்டு இருந்திருக்கும். இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 20% வந்து இன்வேலிட். இது மேலே எழுதிக்கலாம், பாருங்கள். 100% ஓட்டில் 20% வந்து இன்வேலிட்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ப்ளஸ் வேலிட் ஓட்டு அளவு 80%. இந்த 80%ல் ஒரு கேண்டிடேட் வந்து 55% வந்து ஓட்டு வாங்கியிருக்கா. அப்படி இந்த 80%ல் இன்னொருத்தர் எவ்வளோ வாங்கியிருப்பா, அப்படி 45% வந்து ஓட்டு வாங்கியிருப்பா. அப்படி தானே. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இன்வேலிட் ஓட்டை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இப்போ வேலிட் ஓட்டு வந்து 80%, ஒரிஜினல் வேல்யூவில் வந்து 80%. பட் நமக்கு இங்கே வந்து 100% நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து 55 இந்த வேலிட் ஓட்டில் 55% வாங்கிட்டா. அப்படி அப்போ இன்னொருத்தர் என்ன வாங்கியிருப்பார், 45% வாங்கியிருப்பா. அப்படி சரிங்களா. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 10%. இந்த 10% என்னவாக இருக்கும், மெஜாரிட்டியாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 20% வந்து மொத்த ஓட்டு எவ்வளவு 7500. அதில் 80% வேலிட் ஓட்டு மட்டும் எவ்வளோ பார்த்துடலாமா. அளவு எடுத்தீங்க அப்படின்னா
எவ்வளோ வரும்னா 6000 சொல்லி வரும். 6000 ஓட்டு வரும். இந்த 6000 ஓட்டில் நமக்கு என்ன தேவை? 10% ஓட்டு தான் வந்து மெஜாரிட்டி. நமக்கு தேவை மெஜாரிட்டி தான். வின்னிங் கேண்டிடேட் 55% வாங்கியிருந்தாருன்னா வேலிட் ஓட்டில் 55% வாங்கியிருந்தார் அப்படின்னா ரிமைனிங் 45% வந்து ரெண்டாவது வந்தவங்க தான் வாங்கியிருப்போம். அப்படி ஸோ அவங்க ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் அவங்க இந்த ஃபஸ்ட் கேண்டிடேட்டோட மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை? 10% தான் தேவை. ஸோ 6000 × 10% எவ்வளவு? 600 முடிஞ்சு. அடுத்ததாக ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதே எலெக்ஷனில் 2 கேண்டிடேட்ஸ் வந்து பங்கேற்கிறாங்க. அதில் ஒரு கேண்டிடேட் வந்து 70% வந்து வேலிட் ஓட்டு வாங்குறாரு. அப்புறம் மெஜாரிட்டியில் வந்து ஜெயிக்கிறாரு. மெஜாரிட்டி எவ்வளோவா? 172 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கிறாரு. அப்படின்னா வேலிட் ஓட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் இப்போ வந்து 100% வந்து ஓட்டு இருக்குது. இதில் எல்லாமே வேலிட் ஓட்டு. ஒரு கேண்டிடேட் ஒன்று வந்து 70% வாங்குறாரு அப்படின்னா கேண்டிடேட் செகண்டில் வந்தவர் எவ்வளோ வாங்குறாரு? தோற்றவர் எவ்வளோ வாங்குவார்? 30% வாங்குவார். ஸோ இவங்க ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 40%. இந்த 40% ஓட்டு தான் இந்த மெஜாரிட்டி. ஸோ மெஜாரிட்டியோட நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 172 ஓட்டு. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு என்ன தேவை? 100% வேலிட் ஓட்டு தான் தேவை. அப்போ 100%. ஸோ 40 எந்த எண்ணால் பெருக்குனிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100% வரும். 40% வந்து எந்த எண்ணால் பெருக்குனிங்கன்னா 100% வரும். அப்படின்னா 2.5 பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% சொல்லி வந்துடும். ஸோ 2.5 எப்படி எழுதலாம்? நமக்கு ஈஸியாக இருக்குன்றக்காண்டி 10⁴ சொல்லி எழுதலாம். 10/4 சொல்லி எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு 172. ஸோ இந்த பக்கம் 2.5 பெருக்குனிங்கன்னா ஈக்குவல் டு அந்த பக்கமும் 2.5 தான் பெருக்கணும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10 × 10 100% நமக்கு தேவையான வேலிட் ஓட்டு அடி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் 12. ஸோ வேலிட் ஓட்டு எவ்வளவு? 430 ஓட்டு முடிஞ்சு. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 70% வந்து ஓட்டு கொடுத்தாங்க. மெஜாரிட்டி வந்து எத்தனை ஓட்டு? 70% வந்து வேலிட் ஓட்டு வந்து கேண்டிடேட் வந்து ஜெயிச்சர் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டாங்க. மெஜாரிட்டி எவ்வளோ ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்டது வந்து வேலிட் ஓட்டு. ஸோ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தான் வந்து மெஜாரிட்டியோட நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தேவையானது என்ன? 100% ஓட்டு. அதை வந்து கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான 100% ஓட்டு 430 ஓட்டுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின், இது சூப்பர் கணக்கியா. இந்த கணக்கில் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கேக்கு இந்த மதிப்பை வந்து சுருக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேயோட மதிப்பை இந்த சமன்பாட்டில் புட் பண்ண போகிறீங்க. புட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ கிடச்சிடும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த cos⁴ sin⁴ எப்படி எழுதலாம் அப்படின்னா cos² θ upon square minus sin² θ upon square equal to k. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபார்முலா போல் a² - b² ஃபார்முலா a + b × a - bன்ற ஃபார்முலாவில் மாற்றிடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா cos² θ + sin² θ இன்ட்டு a + b, a - b என்ன வரும்? cos² θ மைனஸ் sin² θ. ஸோ sin² θ ப்ளஸ் cos² θோட மதிப்பு என்ன? 1. இதோட மதிப்பு 1. ஸோ 1ஆல் ஒரு எண்ணை பெருக்கினீங்கன்னா அதே எண்ணு தான் வரும். ஸோ கேவோட மதிப்பு என்னவாக இருக்கும்? cos² θ மைனஸ் sin² θன்றது கேவோட மதிப்பாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே சமன்பாட்டில் புட் பண்ண போகிறோம். 1 - k 1 + k அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த 1க்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? இந்த வேல்யூ cos² + sin² θ இருக்கு இல்லையா, இந்த மதிப்பு அப்படியே புட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1க்கு பதிலாக cos² θ + sin² θ மைனஸ் இந்த கேயோட மதிப்பு இதுக்குள்ளே மைனஸை கொண்டு பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன் நான். இதுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறோம். அப்புறம் ரொம்ப குழப்பிடும் உங்களுக்கு, ஏன்னா இந்த மாதிரி கணக்கு தான் இதெல்லாம். ஸோ இருக்கிற வேலையில் 1 மைனஸ் cos² θ கேக்கு பதிலாக cos² θ மைனஸ் sin² θ போகிறோம். சரிங்களா? அடுத்து கீழே 1 + cos² θ மைனஸ் sin² θன்னு போகிறோம். ஒன்றும் இல்லைப்பா, கேக்கு பதிலாக அதோட கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து புட் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ 1ஓட மதிப்பு என்ன? cos² θ + sin² θ. அதை அப்படி விரிச்சு எழுத போகிறோம். அப்போது cos² θ + sin² θ இந்த மைனஸில் இருக்கிறத உள்ளே கொண்டு போகிறோம். மைனஸ் cos² θ + sin² θ. அவ்வளோதான். அப்பான் என்ன வரும்? கீழே
இதே ஒன்று காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான், அடி கொடுத்துட வேண்டியதான். இப்போது இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் காஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அடி ஆயிரும். கீழே இங்கே ஒரு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, கீழே ஒரு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ என்ன வரும் அப்படின்னா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்பான் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி வரும். ஸோ ரெண்டையும் அடி கொடுத்துடலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா அப்பான் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன? சைன் தீட்டா அப்பான் காஸ் தீட்டா tan தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா அப்பான் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன மதிப்பு? tan ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நமக்கு வந்து கணக்கில் வந்து கிடைக்கிற விடை. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கேவோட மதிப்பில் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை வந்து புட் பண்ணுறோம். அடுத்து அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம கடைசியாக கிடைக்கிறது tan ஸ்கொயர் தீட்டா. அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, 320 மாம்பழங்கள் விற்கிறார் அடக்க விலைக்கு. சரி, a man sells 300 at cost price of 400 mangoes. ஒரு 320 பழங்களை வந்து 400 பழங்களுடைய அடக்க விலைக்கு இணையாக விற்கிறார். சரியா? அப்படி விற்றார்னா அவருடைய கெயின் பர்சன்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 320 பழங்களை விற்கிறாரு. அது அந்த பழங்களுடைய விலை என்னவாக இருக்குது அப்படின்னா 400 பழங்களுடைய அடக்க விலைக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போது 320 பழங்களுடைய விற்பனை விலை என்னவாக இருக்குது? 400 பழங்களுடைய அடக்க விலைக்கு சமமாக இருக்குது. கணக்கு முடிஞ்சு. மாறிலி அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. எஸ்பி அப்பான் சிபி ஈக்குவல் டு 400 அப்பான் 320. நமக்கு என்ன கேட்குறான்? கெயின் பர்சன்டேஜ் தான் கேட்குறான். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 480 32, 580 400. அவ்வளோதான். இங்கே அடக்க விலை என்னவாக இருக்குது? 4. விற்பனை விலை என்னவாக இருக்குது? 1. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு நமக்கு? 1. எதுக்கு? 4க்கு அடக்க விலை 4க்கு நமக்கு வந்து அடக்க விலை 4 பங்குக்கு நமக்கு வந்து 1 பங்கு ப்ராஃபிட். ஸோ நமக்கு வந்து கெயின் ப்ராஃபிட் பர்சன்ட் வந்து என்னவாக இருக்குது? 1 அப்பான் ப்ராஃபிட் 1 அடக்க விலை 4 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா 25%. கணக்கு ரொம்ப எளிமை. பார்க்க தான் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும், பட் கணக்கு ரொம்ப எளிமை. 320 பழங்களுடைய விற்பனை விலை 400 பழங்கள் வந்து அடக்க விலைக்கு சமமாக இருக்குது. அந்த கான்செப்ட் வந்து நம்ம கரெக்டாக எழுதிட்டோம், சமன்பாட்டில் கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. அடுத்து மாறிலி அப்புறம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர்ஸ் பண்ண ஒரு பக்கம் கொண்டு போங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க, முடிஞ்சு. அடுத்ததான் இந்த கணக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a⁻−1 = 1 அப்பான் e இந்த சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? அப்போ அது இப்படி பார்த்தீங்கன்னா 1 அப்பான் இது என்னவா மாறும் அப்படின்னா 1 அப்பான் 0.04. இந்த 1.5 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3/2ன்னு சொல்லி மாற்ற போகிறோம். 3/2. அவ்வளோதான். இதுக்கடுத்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட வேண்டியதான். இப்போது இந்த 0.4 என்ன பண்ணுறோம்? 4/100ன்னு சொல்லி மாற்றிட்டு 3/2ன்னு சொல்லி மேலே போட்டோம். 3/2ன்றது என்ன? 1.5 இருக்கு இல்லையா? அதை வந்து பின்ன வடிவத்தில் வந்து மாற்றிக்கிட்டோம். புள்ளியில் இருக்கிறத, தசமஸ்தானத்தில் இருக்கிறத நம்ம வந்து பின்ன வடிவத்தில் மாற்றிக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ இதோட அர்த்தம் என்ன? 4 இப்போ உதாரணம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வச்சுக்கலாம். 4 3/2 இங்கே எழுதுவோம்னா தனியாக எழுதுவோம். 4 3/2 அர்த்தம் என்ன அப்படின்னா 4 3 × 1/2. அப்போது இதோட அர்த்தம் 4³ அப்பான் √2. புரிஞ்சுதுங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா முடிஞ்சு. இந்த கான்செப்ட் நம்மளுக்கு வந்து புரியணும். 1/2 இப்போ நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்னேன் 1/3 அப்படின்னு இருந்துச்சு. சாரி, 1/2னா √2ன்னு சொல்லி மாறும். சரிங்களா? இல்லை √2ன்னு சொல்லி மாறும். அது இது 1/3 அப்படின்னா என்னவா மாறும்? √3 மாறும். சரிங்களா? அப்போ 1/4 அப்படின்னா என்னவா மாறும்? √4 சொல்லி மாறும், அடிமானத்தில் இருக்கிறதுனால. சரிங்களா? அப்போ 3 × 1/2னா என்னவா மாறும்? 4/3 √ 2ன்னு சொல்லி மாறும். இதுதான் கான்செப்ட். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்தபடி நம்ம இப்போ மாற்ற போகிறோம். மாற்றினா நமக்கு வந்து தேவையான விடை கிடச்சிடும். அவ்வளோதான். அப்போது 4/3 அப்பான் 100/3 √2. சரிங்களா? இப்போது இதோட அர்த்தம் என்ன? 4 × 4 × 4 அப்பான்
100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 சரிங்களா அண்டர் √2 சரிங்களா. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 1/25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 √2ன்னு சொல்லி வந்து நிற்கும். இப்போது இங்கே √2 வந்துருச்சு. 2 25 இருக்குது. அப்போ ஒரு 25 வெளியில் எடுத்துடலாமா 1/25 சரிங்களா. ஆமாம் 1/25. ஒரு நிமிஷம் எங்கே தப்பு பண்ணுறேன் 4 சாரி இங்கே எல்லாமே பின்னத்தில் இருக்குது. நான் வந்து இங்கே தப்பு பண்ணுறேன். டைரெக்டாக அப்படியே கொடுத்துட்டேன். இது எல்லாமே என்னவாக இருக்கும் ஒரு நிமிஷம் 1/1/25 இன்ட்டு 1/25 இன்ட்டு 1/25 சொல்லியிருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பின்னத்துலேருந்து சார் ரூட்டுக்குள்ளே இருக்கிறது வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 25 இன்ட்டு 5 1 இருக்கும் சரிங்களா. இப்படி தான் இருக்கும். இந்த பின்னத்தில் இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும். 2 25 இருக்குது. அது ஒரு 25 வெளியே வரும். ஒரு 25ன்றது 5 ஸ்கொயர் சரிங்களா. இங்கே கீழே இருக்கிறது அப்படியே இங்கே கீழே வகுத்தில் இருக்கிறது அப்படியே மேலே பெருக்கலாம் மாறும். ஸோ 25 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 125 சொல்லி மாறும். அவ்வளோதான் சிம்பிள். முதல்ல இந்த a⁻−1 ஈக்குவல் டு 1/aன்ற ஃபார்முலாவில் மாற்றுறோம். மாற்றினதுக்கப்புறம் இந்த 1.5 தசமஸ்தானத்தில் இருக்கிறத பின்ன வடிவத்தில் மாற்றுறோம். பின்ன வடிவத்தில் மாற்றினதுக்கப்புறம் இதனுடைய மதிப்பை பிரித்து எழுதி இந்த 3 வந்து பெருக்கலாக உள்ளே வந்து அடுக்காக மாறும். இந்த 1/2ன்றது என்னவா மாறும்னா ரூட்டாக மாறும் சரிங்களா. அதுபடி போட்டு ரெண்டாவது சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளி பண்ண மொத்தத்தில் இங்கே அடி கொடுத்தோம் அப்படின்னா 1/25 1/25 1/25 வரும். அதை ரூட்டை விட்டு வெளியே எடுத்திங்க அப்படின்னா 25 இன்ட்டு 5ன்னு சொல்லி வரும். இது அப்படியே இங்கே வந்து வகுத்தில் இருக்கிறத அப்படி பெருக்கல்ல மாற்ற முடியும். தலைகளை கொண்டு போனோன்னா 25 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 125 சொல்லி மாறும். அவ்வளோதான் சிம்பிள். அடுத்த கணக்கு ஒரு 5 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸோடைய கூடுதல் வந்து 3720 சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் அப்புறம் லார்ஜஸ்ட் ஈவன் நம்பர் இதனுடைய கூடுதல் கேட்குறாங்க. ஸோ அந்த எண்கள் வந்து எக்ஸ் சரிங்களா x+2 5 எண்கள் கேட்டிருக்காங்க சரிங்களா. 5 எண்கள் x+2 x+4 x+6 x+8ன்னு சொல்லி வச்சுக்கலாம். 3 5 இந்த எண்களுடைய கூடுதல் எவ்வளோவா 3720 ரூபா. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா எல்லா எண்களையும் கூட்டினீங்க அப்படின்னா 5x + 20 ஈக்குவல் டு 3720 ரூபான்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ 5xோட மதிப்பு எவ்வளவு 3700. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3700 அப்போ 10 இன்ட்டு 2 5 வந்து 10/2 சொல்லி மாற்றிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை 740 சொல்லி வந்து நிற்கும். அவங்க என்ன கேட்குறாங்க தேர்ட் லார்ஜஸ்ட் அப்புறம் 5th லார்ஜஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. தேர்ட் லார்ஜஸ்ட் என்ன x+4 லார்ஜஸ்ட் என்ன x+8. ஸோ கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் 2x + 12ன்னு சொல்லி வரும். இங்கே 2xோட மதிப்பு என்ன 2 × 740 + 12 கூட்டினீங்க அப்படின்னா 1480 + 12 1492 முடிஞ்சு சிம்பிள். இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எத்தனை டிஜிட்ஸ் வந்து இந்த நம்பர் அப்படி தசமத்துக்கு அப்புறம் எத்தனை நம்பர் டிஜிட் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த நம்பர்லாம் ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. எத்தனை டிஜிட் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை டிஜிட்டுக்கு அத்தனை 9 மட்டும் போட்டுக்கோங்க முடிஞ்சு. இதுதான் வந்து ஆன்சர். சப்போஸ் இது இன்னொரு நம்பர் 429 சொல்லியிருக்கு. இதில் இந்த 29 மட்டும் இப்போ ரிப்பீட் ஆகிட்டே வருது தசமத்துக்கு அடுத்து சரிங்களா. 2929 சொல்லி ரிப்பீட் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இதோட அர்த்தம் என்னென்னா 0.429 பார் சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா. இது என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் 429 அப்படியே எழுதுங்க. இதில் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது 4 மட்டும். ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. எத்தனை நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது 2 நம்பர். எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகலை ஒரே ஒரு நம்பர் 0. அவ்வளோதான் முடிஞ்சு 425/990 முடிஞ்சு. இவ்வளோதாங்க. எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ
முதல்ல இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு எந்த நம்பர் ரிப்பீட் ஆகலையோ அந்த நம்பரை இந்த 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 நம்பர்லேருந்து அப்படியே கழிச்சிருங்க. கழிச்சது போக அடுத்து கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டிஜிட்ஸ்லாம் எத்தனை டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை 9 போட்டுக்கோங்க. எத்தனை டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகலையோ அத்தனை 0 போட்டுக்கோங்க. இது எல்லாமே தசமத்துக்கு அடுத்து உள்ளது இது மட்டும்தான். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்ததாக ஒரு சிலிண்டர், ஒரு உருளையோட கொள்ளாவில் கொடுத்துட்டாங்க. அதனுடைய டயாமீட்டர் வந்து கேட்குறாங்க, பேஸ் டயாமீட்டர் கேட்குறாங்க. ஹைட்டோட மதிப்பு 70 மீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அளவீடுகள்லாம் கரெக்டாக இருக்கா? மீட்ரு கியூப் ஓகே அப்படின்னா போட்டுடலாம். ஸ்பியரோட வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பியரோட வால்யூமுக்கு ஃபார்முலா 4 உருளை, தப்பு பண்ணுறேன். சிலிண்டருக்கு வந்து ஃபார்முலா என்ன? வால்யூமுக்கு வந்து உருளையினுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா உருளை பை r²h. அவ்வளோதான். நமக்கு பை r² மதிப்பு என்னன்னு தெரியும், 5500 சொல்லி தெரியும். ஸோ பையோட மதிப்பு 22 ஈக்குவல் டு 22/7. பையோட மதிப்பு ஆரம் நமக்கு தெரியாது. ஸோ r². ஹைட் வந்து 70 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10, ஒரு 0 அடி ஆயிரும், ஒரு 0க்கு ஒரு 0 அடி ஆயிரும். ஸோ 22 அடி கொடுத்தீங்கன்னா 11 அடி கொடுத்தீங்கன்னா 2, இங்கே வந்து எவ்வளோ வரும்? 50 சொல்லி வரும். ஸோ r², இங்கே இருக்க r வந்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா 25 சொல்லி வந்து நிற்கும். ஸோ r² மதிப்பு 25 அப்படின்னா ஆரோடைய மதிப்பு, ஆரத்தினுடைய மதிப்பு 5 சென்டிமீட்டர். சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க ஆக்சுவலாக 5ன்னு பார்த்தோன்னா 5ல் போட்டுக்கூடாது. கணக்கில் என்ன கேட்குறான்? டயாமீட்டர் கேட்குறான். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு 2r. இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த மைனஸ் மிஸ்டேக் மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். கணக்கில் என்ன கேட்குறான்றதை ஒரு நிமிஷம் நின்று பாருங்கள். இதே மாதிரி தான் வேலையாட்கள் கணக்கில் என்ன செய்வான்னா பாதி வேலைன்னு சொல்லி கொடுத்துருவான். பாதி வேலையே செய்ய நீங்கள் முழு வேலைக்கும் நம்பரை பார்த்தோன்னே 5னோடனே டேரெக்டாக போய் போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. கணக்கில் என்ன கேட்குறான் வாசி. சரிங்களா? 2r எவ்வளோ? 10 சென்டிமீட்டர், 10 மீட்டர். அவ்வளோ முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின், ஒரு ஷாப்கீப்பர் வந்து 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்லாம் வந்து கொடுக்குறாரு. 2 தொடர்ச்சியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கொடுக்கும் போதில் 18,000 பொருளை வந்து 12,900 வரைக்கும் விற்கிறார். அதில் வந்து அந்த 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் ஒரு டிஸ்கவுண்ட் 10%, இன்னொரு டிஸ்கவுண்ட் வந்து X% கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. கணக்கு ரொம்ப சிம்பிள். வேறு ஒன்றும் இல்லைப்பா. எல்லா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டும் கடைசியாக ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்ட்டை மாற்றுவோம். இப்போ உதாரணத்துக்கு 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் 20% அப்புறம் 25% சொல்லி எடுத்துக்கலாம். இது சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றினீங்க. இந்த சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டாக சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றினா ஃபார்முலா a + b மைனஸ் ab/100. அவ்வளோதான். ஸோ 20 × 25 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 45 அடி கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு 500. ஸோ 40% சொல்லி வந்து நிற்கும். அப்படி தானே? அப்படி தானே? 2, 50, 5. ஆமாம், கரெக்டு. சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக ஸோ 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 20, 25% கொடுக்குறதும் சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக 40% கொடுக்குறதும் ஒன்று தான். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து முதல்ல வந்து மார்க்கெட் ப்ரைஸ் சரியா குறித்த விலை தெரியும், கடைசியில் விற்ற விலை தெரியும். அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவாக இருக்கும்? சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் பர்சனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட இதை கம்பேர் பண்ணி இந்த ஃபார்முலாவில் புட் பண்ணி நம்ம வந்து விடையை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இப்போது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஆரம்பத்தில் வந்து 18,000 இருந்திருக்கு. இப்போது 18,000 வந்து 12,900 வரைக்கும் தான் விற்றுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,040 வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0. 18 அடி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 28ன்னு சொல்லி வரும். ஸோ சிங்கிள் டிஸ்கவுண்ட் 28%ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 10% ப்ளஸ் X% மைனஸ் 10 × X/100. ஸோ இந்த இதுக்கு விட உங்களுக்கு தெரியலை அப்படின்னா வேறு வழி. இதை வந்து உங்களால் சுருக்க முடியல, சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த எக்ஸுன்ற இடத்துல இந்த ஆப்ஷனில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு பாருங்கள். அங்கே 28% வேல்யூவை ஃபுல் பண்ணுற மாதிரி எது இருக்கோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 20 போட்டு பார்த்தலாம். 10 + 20 மைனஸ் 10 × 20/100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 30% மைனஸ் 10 × 200 மைனஸ் 28%. ஓகே. அப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் என்ன? 220 தான். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? முதல்ல
மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் எப்படினாலும் ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக மாறும். ஸோ அந்த சிங்கிள் டிஸ்கவுண்ட் 28% கண்டுபிடிச்சாச்சு. அப்போது நமக்கு வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா A+B - AB/100 இதை தான் வந்து 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டை சிங்கிள் டிஸ்கவுண்ட் மாற்றுறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ நமக்கு தேவையானது 28%. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸுன்றோட வேல்யூ நமக்கு தெரியல அப்படின்னா டேரெக்டாக கோ வித் ஆப்ஷன், புட் ஆல் த ஆப்ஷன் ஹியர். இதெல்லாம் மனக்கணக்காகவே நீங்கள் வந்து சில நேரம் போட முடியும். இதுதான் வந்து கான்செப்ட் ரவுண்டில். அடுத்ததாக எல்லாத்தையும் கூட சொல்லியிருக்காங்கப்பா. சப்ட்ராக்ட் த சம் ஆஃப் இது ரெண்டினுடைய கூடுதலில் இருந்து இதை கழிக்கிறாங்க. சப்ட்ராக்ட் த சம் ஆஃப் இது ரெண்டினுடைய கூடுதலை இதுலேருந்து கழிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டினுடைய கூடுதல் என்ன? -x 2x - 5x -3x -3y ப்ளஸ் 11z. இதை வந்து எதுலேருந்து கழிக்கணுமா? 13x இதுலேருந்து கழிக்கணுமா? ஸோ 13xலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா இது எல்லாமே குறியெல்லாம் மாறும். ஸோ ப்ளஸ்ஸு இது வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ஸோ அப்படி கழிச்சிங்க அப்படின்னா 16x ப்ளஸ் 3y மைனஸ் 12z. ஏன்னா இதிலேருந்து இதை கழிக்கிறோம். சரிங்களா? மறந்துடக்கூடாது. இது ரெண்டுடைய கூடுதலை இதுலேருந்து கழிக்கிறோம். கழிக்கும் போதில் நமக்கு வந்து இருக்கிற எல்லாமே சைன் எல்லாம் மாறும். ஸோ மாறும் போதில் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 16x + 3y - 12z. அதுக்கு அடுத்ததாக 3 விகிதம் கொடுத்துருக்காங்க. A/B/C. ஏவோட ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க? 3:4 கொடுத்தாங்க. ரெண்டாவது B/C 2:3 கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து மீச்சமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா மீச்சமாக எடுத்து அதை வந்து ஹோல் செட்டையும் வந்து மாற்றினீங்க அப்படின்னா கணக்கு முடிஞ்சு. ஸோ இது ரெண்டுக்கு மீச்சமாக என்ன? 6. ஸோ இந்த ஹோல் செட்டையும் 8. ஸோ ஹோல் செட்டையும் வந்து 8ஆக மாற்றுங்க. இந்த பியை வந்து 8ஆக மாற்றுறீங்க. இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் 4 2க்கு எல்சிஎம் வந்து 4 தான். 4 தான். ஸோ இதை மேலே 1ஆல் பெருக்குங்க. இந்த ஹோல் செட்டையும் கீழே இருக்கிறத 2ஆல் பெருக்குனிங்கன்னா இந்த பியோட மதிப்பு ஈக்குவலைஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போது என்ன வரும்? A/B/C என்ன வரும்? 3:4 upon 4:6 சொல்லி வரும். ஸோ பியோட மதிப்பு ரெண்டுமே சேம் அப்படின்னா அப்படியே போட்டலாம். வேறு ஒன்றும் கிடையாது. 3:4:6ன்றதான் A/B/Cனுடைய மதிப்பு. அவ்வளோதான். எந்த விகிதம் வந்து காமனாக இருக்கும் அந்த விகிதத்துக்கு எல்சிஎம் எடுத்து அந்த ஹோல் செட்டையும் அந்த எல்சியத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்ததாக ஏஜ் ஆஃப் அனிதா அப்புறம் சுமிதா இவங்களுடைய வயசு வந்து என்னவா இருக்கான்? 30 வருஷம் வித்தியாசப்படுதான். சரிங்களா? ஓகே. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா, 5 years before அனிதா வந்து சுனிதாவுடைய வயதை போல் 3 மடங்கா. அப்படின்னா சுனிதாவுடைய பர்சன்டேஜ் என்ன கேட்குறாங்க? சரியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அனிதாவோட வயது என்னவாக இருந்திருக்கு? சுனிதாவுடைய வயதை போல். சுனிதாவுக்கு 5 வருஷம் முன்னாடி தானே இருந்திருக்கும். 3 மடங்கு இருந்திருக்கான். ஸோ ஏயோட மதிப்பு என்ன? 3s - 15 + 5. இங்கிட்ட இருக்க -5 அங்கிட்டு போகுது. ஸோ இதை உள்ளே கொண்டு போகிறோம். ரெண்டாவது இங்கிட்ட இருக்க -5 அங்கிட்டு உள்ளே போகுது. ஸோ 3s - 10ன்றது தான் அனிதாவுடைய வயசு. சரிங்களா? ஸோ இதை வந்து அப்படியே இந்த சமன்பாட்டில் புட் பண்ண போகிறோம். ஸோ 3s - 10 - s = 30. அப்போது 2s = இந்த 3s வந்து ஒரு s கழிச்சிங்கன்னா 2s மாறிடும். இங்கே இருக்க -10 அந்த பக்கம் முதல்ல +10 மாதிரி 2s = 40 வரும். s = 20 years. எஸ்ன்றது யாரோட வயசு? சுனிதாவோடைய வயசு. அவங்க என்ன கேட்குறாங்க? சுனிதாவோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. சுனிதாவோட வயசு 20 வயசு. அவ்வளோ சிம்பிள். அடுத்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு. டேபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு இதே மாதிரி வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஹவு many cars were manufactured in the year 2012 and 2013 together? ஒரு கம்பெனியில் கார்ஸ் அப்புறம் பைக்ஸோட விற்பனை 2 வருடங்கள் நடந்த விற்பனை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கார்னுடைய விற்பனை வந்து 2012-13 வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. 2012 45, 2013 40, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 85. சிம்பிள். அடுத்ததாக சம் ஆஃப் ஃபஸ்ட் 8 ப்ரைம் நம்பருடைய
முதல் 8 பகா எண்களை கூட்டி அதை 7ஆல் வகுத்தா என்ன விடை வரும்னு கேட்குறாங்க. முதல் 8 பகா எண்கள் என்ன? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிக்கிற வேண்டியதான், முடிஞ்சிச்சு. சார் 1 பகா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வந்து நெய்தர் a prime number nor a composite number. சரிங்களா? பகு எண்ணும் கிடையாது, 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ ஆன்சர் கொஸ்டின் கேட்பாங்கப்பா, எப்படி கேட்பாங்கன்னா ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் சொல்லி கேட்பாங்க. ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்ன? 2. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா கூட்டி 7ஆல் வகுக்க சொல்லுங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 77 சொல்லி வரும். 77 7ஆல் வகுத்தீங்கன்னா 11 தான் நமக்கான ஆன்சர். ஸோ மிகச்சிறிய ப்ரைம் நம்பர் என்ன? 2. அடுத்த கணக்கு. ராம் வந்து என்ன பண்ணுறான், அப்படி அவரோட ஆஃபீஸுக்கு வந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வீட்டிலேருந்து. சரிங்களா? அதை வந்து காலையில் வந்து என்ன பண்ணுறாரு, 1 ஹவர்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கடந்துறாரு. சரிங்களா? அதே ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு, அதே டிஸ்டன்ஸை 15 நிமிஷம் அதிகமாக வந்து கடக்கிறார். சரிங்களா? அப்படின்னா அவருடைய ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். அவ்வளோதான். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? போகும் முதல்ல இது வந்து அவருடைய ஹவுஸு, இது வந்து அவருடைய ஆஃபீஸு. சரிங்களா? போகிறதுக்கு வந்து 5 கிலோமீட்டர் எடுக்கிறாரு அப்படின்னா 5 கிலோமீட்டர் அப்படின்னா வரதுக்கு 5 கிலோமீட்டர் தானே அவரோட டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 + 5. டோட்டல் டைம் எவ்வளோ? போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறாரு? 1 மணி நேரம். வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறாரு? 1 ஹவர் 15 மோர் மினிட்ஸ். சரிங்களா? 15 மினிட்ஸ் கூட இருக்குது. அப்போ வர்றதுக்கு எவ்வளவு? 1.25 மணி நேரம் எடுத்துருப்போம் அப்படி. சரிங்களா? 15 மினிட்ஸை வந்து ஹவருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 1/4 மணி நேரம் சொல்லி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10. 2.25 மணி நேரம். 2.25 மணி நேரத்தை எப்படி எழுதலாம்? சரி, அப்படி சேர்த்து எழுதலாம். 2.25 மணி நேரம் அப்படின்னா இது என்னவாக இருக்கும்? 10 ஈனாங்க 8, 8 கூட்டல் 1 9, 9/4 அடி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா 40/9 ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கும். 40/9 என்ன வரும்னா 4 + 4/9 சொல்லி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் முடிஞ்சு. அடுத்த கணக்கு. ஏ வந்து ஒரு வேலையை வந்து 20 நாளில் முடிக்கிறாப்படி. பி வந்து அதே வேலையை 15 நாளில் முடிக்கிறாப்படி. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பி வந்து 6 நாள் வேலை பார்த்துட்டு வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. அப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற வேலையை வந்து ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். நம்ம இது என்னது? ஏ கேன் கம்ப்ளீட் ஒர்க், டோட்டல் ஒர்க் எஃபிஷியன்சி. அப்போ இது வந்து என்ன வரும்? நம்பர் ஆஃப் டேஸ். சரிங்களா? இது வந்து டேஸ். சரிங்களா? இதோடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 20, 40, 60. 60 வந்து இதோட எல்சிஎம்மாக இருக்கும். சரிங்களா? 60 வந்து இதோட எல்சிஎம். இந்த 60 என்ன? டோட்டல் ஒர்க். இப்போ வந்து அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பி வந்து எவ்வளோ வேலை பார்ப்பார் 6 நாளைக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி டோட்டல் ஒர்க் வந்து கழிச்சு ரிமைனிங் ஒர்க்கு தானே நம்ம வந்து ஏ வந்து எவ்வளோ நாள் முடிப்பார்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் அதை வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ ஏ வந்து 20 நாள் வேலை பார்க்குறாரு, டோட்டல் ஒர்க் வந்து 60 அப்படின்னா அவரோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? ஒரு நாளைக்கு 3 எஃபிஷியன்சியாக இருக்கும். இதே பி ஒரு நாளைக்கு வந்து 15 நாளில் வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா 60 ஒர்க்கை வந்து எத்தனை நாள் அவர் வந்து எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லியிருக்கும். இப்போ பி வந்து என்ன பண்ணுறாரு? 6 நாள் வேலை பார்த்துறாரு. ஸோ 6 × 4 24 ஒர்க்கை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகிட்டார். 24 ஒர்க்கை வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும்? 60 - 24 இது எவ்வளோ இருக்கும்? 36 ஒர்க் தான் இருக்கும். இந்த 36 ஒர்க்கை ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்குறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 3. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன? டோட்டல் ஒர்க் 36. ஏவோட எஃபிஷியன்சி 3. ஸோ மொத்தம் எத்தனை நாள் முடிப்பார்? 12 டேஸில் முடிப்பாப்படி. சிம்பிள். ஏ வந்து ரிமைனிங் ஒர்க்கை வந்து 12 டேஸில் முடிப்பாப்படி. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, இந்த மாதிரி கணக்கில் டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி
எம்ப்ளாயியோட எஃபிஷியன்சி அவருடைய திறன். அதாவது மொத்த வேலை ஈக்குவல் டு வேலை நாட்கள் இன்ட்டு திறன். அவருடைய திறன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. அந்த கொடுத்த டேஸில் வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அதான் டோட்டல் ஒர்க்கு. அது வந்து அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா பி வந்து எத்தனை 6 நாள் வேலை பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு 4 வேலை வீதம் மொத்தம் 24 வேலைகள் வந்து முடிச்சிடுவார். அப்போ ரிமைனிங் எவ்வளோ வேலை இருக்குது? ரிமைனிங் வந்து டோட்டல் ஒர்க்கு 60 24 கழிச்சிங்க அப்படின்னா 36 வேலை. அந்த 36 வேலையை வந்து ஏவோட எஃபிஷியன்சி 3 அப்படின்னா மொத்தம் 12 நாட்களில் வந்து அந்த வேலையை முடிப்பாப்படி. இவ்வளோ தான் சிம்பிள். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுமையா, வேலை நாட்கள் கணக்குனாலே இந்த ஃபார்முலா வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி சிம்பிள். அடுத்த கணக்கு கடைசி கணக்கியா, வேல்யூ ஆஃப் கே கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கிட்ட இருக்க வகுத்தல் இருக்க கே இந்த பக்கம் முதல்ல பெருக்கலாம் மாறிடும். ஸோ அங்கிட்ட இருக்க நம்பர் இந்த பக்கம் வரும்போதில் வகுத்தலாம் மாறிடும். 0.009 ஈக்குவல் டு 0.01 இன்ட்டு கேன்னு சொல்லி மாறும். ஸோ நம்ம கேயோட வேல்யூ தான் கேட்குறாங்க. கே ஈக்குவல் டு 0.009 வகுத்தல் 0.01. இப்போது தசமத்தெல்லாம் விட்டுருங்க. முதல்ல இந்த நம்பரை வகுங்க. 9 வகுத்தல் 1 என்ன 9. இங்கே 3 தசமஸ்தானம் இருக்குது, இங்கே 2 தசமஸ்தானம் இருக்குது. வகுத்தலில் போச்சுன்னா என்ன வரும்? ஒரே ஒரு தசமஸ்தானம் தான் இருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ 9க்கு முன்னாடி ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சா போதும். அவ்வளோ முடிஞ்சு. இது 4 தசமஸ்தானம், கீழே 2 தசமஸ்தானம் இருக்குது, மேலே வந்து 4 தசமம் இருக்குது, கீழே வந்து 2 தசமம் இருக்குது அப்படின்னா வகுத்தலில் போனீங்கன்னா விடையில் என்ன வரும்? 2 தசமம் தான் வரும். 2 தசமம். இந்த மாதிரி கணக்குலாம் இங்கே பாருங்கள், தசமெல்லாம் வித்தியாசமாக இருக்கா? ஒவ்வொன்றும் இங்கே 4 தசமத்தில் முடியுது, இங்கே 2 தசமத்தில் முடியுது, இங்கே 1 தசமத்தில் முடியுது, இங்கே தசமமே இல்லை அப்படின்னா நீங்கள் விடையெல்லாம் சப்போஸ் பெரிய கணக்காக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூஸ் வந்து வகுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த தசமத்தை மட்டும் வகுத்து பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவை ஒரே ஒரு தசமத்து தான். இந்த ஒரு தசமத்தில் இருக்கிறது ஒரே ஒரு எண்ணு தான். டிக் பண்ணிட்டு நேராக போயிட்டே இருங்க. அவ்வளோதான் சிம்பிள். தேங்க்யூ.